அஸ்ஸலாமு அலைக்கும். பல்லுக்கு கிளிப்பு போடலாமா? அது அல்லாவுடைய படைப்பை மாற்றுற மாதிரி இருக்காதா? சகோதரி, அவங்க பல்லுக்கு கிளிப்பு போடலாமா, அது அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்ததா ஆகாதா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாவுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடாது என்று நமக்கு மார்க்கம் சொல்லுது. லஅனுல்லாஹு அல் முகையிராத்தி ஹல்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் செய்வது எது என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அந்த ஹதீஸ்லேயே வருது, லில் ஹுஸ்ன், அழகுக்காக வேண்டி, அழகு என்கிற பெயரில் அல்லாஹ்வுடைய படைப்பில் யார் மாற்றம் செய்கிறார்களோ அவர்களை, அத்தகையவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. குர்ஆனில் கூட ஷைத்தானை பற்றி சொல்லுகின்ற பொழுது, ஷைத்தான் மனிதர்களுக்கு அழகுபடுத்தி காட்டுவான். ஃபலையு பத்தி குன்ன ஆதானல் அன்ஆமி வலையு கையிருன்ன ஹல்கல்லாஹ் லவ் ஸையினன்ன லஹும். முதலாவதாக ஷைத்தான் சொல்றது என்ன, மக்களை நான் எப்படி வழிகெடுப்பேனா, லவ் ஸையினன்ன லஹும், அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களுக்கு நான் அழகுபடுத்தி காட்டுவேன். அதன் விளைவாக பல காரியங்களை செய்வார்கள். அதில் ஒன்று வலையு கையிருன்ன ஹல்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் செய்வார்கள். இறைவனின் இயற்கை படைப்பிலே மாற்றம் பண்ணி அது அழகுன்னு சொல்லிக்குவாங்களாம். அப்போ அழகு என்கிற பேரில் அல்லாஹ்வுடைய படைப்பில் மாற்றம் செய்கிறத தான் மார்க்கம் தடுக்குது. அரபுகள் அந்த காலகட்டத்தில் அழகுக்காக வேண்டி பல்லை அறத்தால் தேய்த்தார்கள். நல்லா இருக்கும் பல்லு, எந்த பிரச்சனையும் இருக்காது. அதை என்ன செய்வாங்கன்னு அறத்தை வைத்து கொண்டு பல்லை அறத்தால் தேய்ப்பாங்க. அதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. புருவ முடிய அகற்றுவார்கள், அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தடுத்தாங்க. அப்போ இது மாதிரி அழகு என்கிற பேரில் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்றை மாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலையை தான் மார்க்கம் தடுக்குது. மருத்துவத்திற்காக நாம் சிலவற்றை செய்வோமே, ஆனால் அது அழகுக்காக நம்ம செய்ய மாட்டோம். மருத்துவம் என்கிற ஒரு சிகிச்சைக்காக செய்வோம். அப்படி செய்தால் அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று, அது தப்பு கிடையாது. இப்போ உதாரணமாக ரசூலுல்லாஹ் அதனை இயற்கை படைப்பில் மாற்றம் செய்யக்கூடாதுன்னாங்கல்ல, அப்படி சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற ஒரு நபித்தோழர் அவங்க ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு யுத்த காலத்தில் பல்லாம் தாக்கப்பட்டு பல்லு போயிடுச்சு, நான் தங்கத்தில் பல்லு வச்சுக்கலாமா, வெள்ளியில் பல்லு வச்சுக்கலாமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெள்ளியில் பல்லு வைக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், இல்லை நீ தங்கத்தில் கூட என்ன செஞ்சுக்க, வைத்துக்கொள், பல்லு பல்லை ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. எப்படி தங்கத்தால் ஃபிட் பண்ணுவதற்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபித்தோழருக்கு வழிகாட்டுறாங்கிறத பார்க்கணும். அப்போ பல்லு இல்லாத ஒன்றில் பல்லை வைக்கிறது இயற்கை பிடிப்பில் மாற்றம் பண்ணுறது தானே. இது அழகுக்காக வேண்டி பண்ணலை, சிகிச்சைக்காக. இப்போ பல்லு உடஞ்சி போச்சு, இப்போ அதை மெல்லணும், கடிக்கணும், உணவை மென்று சாப்பிடணும், கடித்து சாப்பிடணும், பல்லு இருந்தால் தான் சாப்பிட இயலும். அப்போ அவசியம் என்ற ஒரு நிலையில் அது இல்லாமல் இருக்கின்ற பொழுது அதை சிகிச்சை மூலமாக சரி செய்கிறார். இன்றைக்கும் பற்களை எல்லாம் ரூட் கனல்ங்கிற பேரில் சிகிச்சை பண்ணுறாங்க. இது என்ன பல இயற்கை படைப்பில் மாற்றம் பண்ணுற ஒரு வேலை தான். அது இல்லாமல் அவங்களா ஒரு பல்லை என்ன செய்வாங்கன்னா ஃபிட் பண்ணுவாங்க. அதில் உள்ள அசுத்தங்களை எல்லாம் கலைஞ்சி எடுத்துட்டு தேவைப்பட்ட பல்லையே நீக்கிட்டு அவங்க ஒரு பல்லு மாதிரி ஒன்று ஃபிட் பண்ணுவாங்க. இது மருத்துவத்திற்காக வேண்டி பண்ணுறது. மருத்துவத்திற்காக நம்ம என்ன மாற்றம் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஒரு கிட்னியவே என்ன செஞ்சிடறோம், ஒருத்தர் என்ன செய்கிறாரு, கீழே விழுந்துடுறாரு, கீழே விழுந்து பார்த்தா மண்ணீரல் அடிபட்டு செதறிடுது. இப்போ மருத்துவத்தில் என்ன செய்வாங்க, உள்ளுக்குள்ள அந்த உறுப்பு செதறி போய் கிடக்குது, இதை ரிமூவ் பண்ணிடணும்னுவாங்க, மண்ணீரலே எடுத்து போடுறோம். உள்ளுறுப்பில் இருந்து ஒரு உறுப்பையே கழட்டி வெளியே போடுறது. கிட்னி அதே மாதிரி என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. அப்போ இதெல்லாம் இயற்கை படைப்பில் மாற்றம் பண்ணுறதான்னு கேட்டால் ஆமாம், இருக்கிற ஒன்றை வெளியே எடுத்து போடுவதும் வெளியிலிருந்து ஒரு பொருளை உள்ளுக்குள்ளே ஃபிட் பண்ணுறதும் மாற்றம் பண்ணுறது தானே. அது எதுக்காக வேண்டி செய்கிறோம், அழகுக்காக செய்கிறோம். ஒருத்தர் கிட்னியை வாங்கி ஃபிட் பண்ணுறாருன்னா அழகுக்காக வேண்டியா பண்ணுறாரு, அதில் என்ன அழகு இருக்குது. மண்ணீரில் எடுத்து வெளியே போடுறாருன்னா அழகுக்காக வேண்டியா செய்கிறாரு, அது சிகிச்சை, மருத்துவம். அப்போ பல்லையும் அதே மாதிரி சில பேருக்கு என்னவா இருக்கும்னா அந்த வரிசை சீராக இருக்காது, முன்னும் பின்னுமா இருக்கும். முன்னும் பின்னுமா இருக்கிற அந்த வரிசையை சரி செய்து கொள்வதற்கு, சீர் செய்வதற்கு கிளிப்பு போடுறாங்க. இது மருத்துவம் என்கிற அடிப்படையில் போடக்கூடிய ஒன்று. இது தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. அழகு என்கிற பேரில் அழகுக்காக வேண்டி சில படைப்பில் மாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலையை செஞ்சால் அதுதான் மார்க்கத்தில் தப்பாக, குற்றமாக, இறைவனின் படைப்பில் மாற்றம் செய்யக்கூடிய ஷைத்தானிய செயலை செய்து விட்டார் என்கிற குற்றமாக கருதப்படும். சிகிச்சைக்காக நாம் செய்வோமே ஆனால் அது குற்றமாக கருதப்படாது. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.